வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக எழுத்தாளர், கவிஞர், அரசியல் திறனாய்வாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சீமான் நேற்று கடலூர்ல செய்தியாளர்களை சந்தித்த போது பேசிய பேச்சு சமூக வலைதளங்கள்ல பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கிறது. அவர் பேசும் பொழுது தாயோடும் மகளோடும் தங்கையோடும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொன்னதாக ஒரு கருத்தை சொல்லுகிறார். இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க? சீமானுடைய தரத்தை இது குறிக்கிறது. ஒருவன் பேசுகிற சொற்கள் அவர் யார் என்பதை அடையாளப்படுத்தும் சொல்லுவார். நீங்கள் ஒரு சாக்கடையை கடந்து போகிற போது ஒரு வாசனை வரும், ஒவ்வொன்றையும் கடக்கிற போது ஒரு வாசம் வரும். நீங்கள் பூக்கடையை கடக்கிற போது வருகிற வாசத்திற்கும் ஒரு சாக்கடையை கடக்கிற போது வருகிற வாசத்திற்கும் ஒரு நுகர்வுல வித்தியாசம் இருக்கிறது. சீமான் ஆழ்மன வெறுப்பிலே அதாவது திரைப்படத்துறையிலே தோல்வி அடைந்தவராக, வாய்ப்பு மறுக்கப்பட்டவராக, பெரிய போராட்டமாக இருந்த காலகட்டங்கள்ல அவர் என்ன வேலை செய்தார்னு எல்லாருக்குமே தெரியும். அவருடைய அரசியல் எப்படின்னா, அவரை நான் எப்படி பார்க்கிறேன்னா, அவரை ஒரு நாளும் நம்ம அரசியல் தலைவராக பார்க்க முடியாது. கே நகர்ல தனசேகரன் ஒரு கவுன்சிலர், சட்டமன்ற உறுப்பினருக்கு கூட போட்டிட்டார். ஆமா, அவரை போன்றவர்களுக்கு இவர் என்ன செய்வார்னா, ஒரு பாடி கார்டு மாதிரி சுத்திட்டு இருந்தவர் தான் அவர் கடந்த காலங்களில். அவருடைய அரசியல் என்பதே என்னன்னா, எவனாவது இப்ப ஒரு 10 பேரை கூட்டு வச்சுக்கிட்டு பஞ்சாயத்து பண்றது, கட்ட பஞ்சாயத்து பண்றது, ஏதாவது ஒருத்தனை வீடை காலி பண்ண சொல்றது, இது மாதிரியான ஒரு ரவுடிசத்தை கடந்த சிங்கம் பட மயில் வாகனன் மாதிரியா? ஆமா, அவர் கடந்த காலங்களில் அப்படித்தான் இருந்தாரு. அவருக்கு பெரியார் கருத்துக்களை பேசுவதற்கான மேடைகள் கிடைத்த போது அவர் பிழைப்புவாதத்திற்காகத்தான் பெரியாரை பேசினாரா என்கிற சந்தேகம் நமக்கு இப்பொழுது வருகிறது. அவர் பாவலர் அறிவுமதி போன்றவர்கள், சுபவி போன்றவர்களை பயன்படுத்தி கொண்டு பெரியாரிய மேடைகள்ல தான் அரசியல் அடையாளம் பெற்றார். திரைப்பட இயக்குனராகவே அவர் வெற்றி பெற்ற திரைப்பட இயக்குனர் கிடையாது. வீரநடைங்கிற ஒரு படத்திற்கும் தம்பிக்கும் ஒரு 5.5 ஆண்டு காலம் அவருக்கு எந்த வேலையுமே கிடையாது. முழுக்க இந்த மேடைகளை வைத்துக் கொண்டுதான் அவர் முழுக்க இந்த பெரியாரிய மேடைகளை பயன்படுத்தி கொண்டுதான் அவர் பல இடங்களுக்கு சுற்றுப்பயணமே செய்தார். அவரை பொறுத்தவரையில பிழைப்புக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார். இப்பொழுது அவர் குறைத்து கொண்டிருப்பது ஒரு நாக்பூர் நாயாக மாறிவிட்டார் என்பதைத்தான் குறிக்கிறது. இல்ல, இதுல பெரியார் சொன்னதா அவர் ஒரு கருத்தை சொல்றாரு. அதை சொல்லல அப்படின்னு கோவை ராமகிருஷ்ணன், திவிக, தாபேதிக எல்லாரும் மறுக்கிறாங்க. ஆனா இப்போ வரைக்கும் அது குறித்து வாய் திறக்கல. அப்ப இந்த கருத்துக்களை எதனால இப்படி சொல்லிட்டே இருக்கிறாரு? அதாவது அவர் ஒரு ரேபிஸ்ட் என்பது ஊரறிந்த விஷயம். ஏற்கனவே பல ரீதியில் ஒரு விஜயலட்சுமியினுடைய கதை வெளியே வந்திருக்கிறது. அறியப்படாத பல விஜயலட்சுமிகளுக்கு நானே சாட்சி. எனக்கு நிறைய தெரியும். அவர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல இருந்து நிறைய பேரை ஏமாத்தி பழகுற பெண்களிடத்திலே இருந்து பணத்தை பறித்து ஏறத்தாழ அவர் என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். எனக்கு தெரிந்து ஒரு ஆண் பாலியல் தொழிலாளியை போலதான் அவர் வாழ்ந்திருக்கிறார். இல்ல, இது ரொம்ப பெரிய குற்றச்சாட்டு சொல்லல, உண்மை. அவரே அவர் அப்படி சொல்லியிருப்பாரு. நான் ஒரு மேல் பிராஸ்டியூட்னு சொல்லியிருக்காரு பலமுறை. அதான் அவருடைய ஒரிஜினாலிட்டி. அவருடைய தரம் என்ன என்பதை இப்பொழுதுதான் அவர் உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியப்படுத்துகிறார். அவரை பொறுத்தவரையில என்னன்னா, அவருடைய கூடாரம் காலியாகிவிட்டது. இப்பொழுது அவர் என்ன செய்யறாருன்னா, நீங்க கடைசியா பாடி எடுக்கும் போது ஒண்ணு கதறுவாங்கல்ல, நாம் தமிழர் கட்சி செத்து விட்டதுங்க, சீமானின் ஒப்பாரி சத்தம் கேட்கறது, அவ்வளவுதான். இப்ப சீமான் கத்துறதுங்கிறது பெரியாரை பத்தி கிடையாது, தனக்குத்தானே ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறார் சீமான். 2 வருஷம் முன்னாடி பெரியாருக்கு நினைவஞ்சலி நடத்தினாரு சார் வீட்டு வாசல்ல. இந்த 2 வருஷத்துல இப்படி மாறுறாரு. அப்ப இதுக்கு பின்னாடி என்ன நோக்கம்? எங்க கூடாரம் காலியாகுதுன்றது புரியுது. அரசியல் ரீதியா பெரியாரை இதுக்கு கையில் எடுக்கிறதுக்கு காரணம் என்ன? அதாவது அவருக்கு யார் பணம் கொடுக்குறாங்களோ அவர் ஒரு வழக்கறிஞர் மாதிரி. பணம் கொடுக்குறவங்களுக்கு வாதாடக்கூடிய வழக்கறிஞர் மாதிரி அவர். ஈழத்தமிழர்கள் பணம் கொடுத்தாங்க, அவங்களுக்கான அரசியலை பேசினாரு. என்ஆர்ஐகள் பணம் கொடுக்குற வரைக்கும் அவங்களுக்கு பேசுவாரு. அவங்க பணம் கொடுக்கறத படிப்படியா நிறுத்திட்டாங்க அப்படின்னு நம்ப தகுந்த வட்டாரங்கள்ல சொல்றாங்க. அப்புறம் அவர் என்ன செய்யறாரு, தன்னுடைய சுயசாதியை வைத்துக் கொண்டு கொஞ்சம் அரசியல் செஞ்சு பார்த்தாரு. பொன் ராதாகிருஷ்ணன் வழியாக, தமிழிசை சவுந்தரராஜன் வழியாக ஒரு லாபி ஒண்ணு பண்ணி பார்த்தாரு. ஏன்னா அதுக்கு மூலமா என்ன லாபி சார்? அவருடைய சுயசாதி அடையாளத்தை வைத்துக் கொண்டு அதுல ஒரு அரசியல் செய்தார். ஒரு நாடார் அரசியல் செய்தார். ஓப்பனா சொல்றேன், ஒரு நாடார் அரசியல் செய்தார். ஏன்னா தமிழருக்கு உள்ளே. ஆமா இல்ல, அதை வைத்துக் கொண்டு, அதாவது அவரை பொறுத்தவரையில என்னன்னா, அவருக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு, திரள் நிதி என்கிற பேர்ல பிச்சை எடுக்கிறதுக்கு அவருக்கு ஒரு பிச்சை பாத்திரம் தேவைப்படுது. அந்த பாத்திரமாக கடந்த காலங்களில் அவருடைய பிச்சை பாத்திரமாக கொஞ்ச நாள் பெரியாரை பயன்படுத்தினார். இப்பொழுது அந்த பிச்சை பாத்திரம் நாக்பூர் தந்திருக்கிறது. அதற்காக குறைக்கிறார். அவர் என்ன செய்யறாருன்னா, பிஜேபியை விட நான் அதிகமா பெரியார் எதிர்க்கிறேன், பிஜேபியோட நான் அதிகமா RSS விட நான் பெரியாரை நான் கடுமையாக விமர்சிக்கிறேன் என்பதன் மூலமாக அவர் கூலி பெற பார்க்கிறார். அவரை பொறுத்தவரையில அவருக்கு தேர்தல் ஜனநாயகம் என்பதுல அவருக்கு எந்த விதமான நம்பிக்கையும் கிடையாது. ஏன்னா அவரோட தகுதி என்னன்னு அவருக்கு தெரியுது. மக்கள் ஒரு நாளும் இவ்வளவு தரக்குறைவாக பேசக்கூடியவனுக்கு, இந்த மாதிரியான வரம்பு மீறி பேசுகிறவங்க, முதல்ல அடிப்படை என்னன்னா,
அவருக்கு வந்து சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவருக்கு தீவிரமான மனப்பிறழ்வு இருக்கு, ஒரு எக்ஸ்ட்ரீமான மனப்பிறழ்வு இருக்கு அப்படின்னு அவரோட பழகிய சில நண்பர்கள் சொல்றாங்க. அதோட சேர்ந்து என்னன்னா, நீண்ட நாள் மது பழக்கம் இருந்ததுனால குடிநோயும் மனநோயும் வந்து ஒரு புள்ளியில சந்திக்கிற இடம் தான். அதனால நீங்க வந்து அவர் மீது நான் பரிதாபம் தான் பண்றேன். இப்ப கூட அவர் இப்படி பேசிட்டாரு, வரம்பு மீறி பேசிட்டாருன்னு எல்லாரும் ரத்தம் குதிக்கிறாங்கல்ல. நான் வந்து ஒரு குடிநோயாளி, ஒரு மனநோயாளியினுடைய உளறலை நீங்கள் எப்படி பார்க்கணும்? ஒரு மருத்துவருடைய மனநிலையில இருந்து நீங்க அதை பார்க்கணும். நீங்க ஒரு தாய்மையோட பார்க்க சொல்றேன் நானு. நீங்க ஒரு மனநோயாளியை போய் வந்து நீங்க மனநோயாளி வந்து கொலை செஞ்சாலே குற்றம் இல்லைன்னு சொல்றான். மனப்பிறழ்வு அதிகமாகி விட்டதுங்க அவருக்கு. இல்ல சுயாதீனம் இல்லாம பேசுறாரு. ஆமாங்க, தன்னுடைய கண்ட்ரோலை மீறி பேசுறாரு. ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. திடீர்னு வந்து சிறுபான்மை மக்கள் எல்லாம் சாத்தானின் பிள்ளைகள் சொன்னார்ல, எனக்கு ஓட்டு போடாத சிறுபான்மையினர் அப்படி சொன்னார்ல. அந்த டைம்ல அவரோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு, ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவருக்கு போன் பண்ணி, தப்பா எடுத்துக்காதீங்க, நான் அப்படி பேசினத கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் சரக்கு ஏறிடுச்சு எனக்கு. அது மறைமுகமா எப்படி சொல்லியிருக்கிறான்னா, கொஞ்சம் இருமல் மருந்து கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கிட்டேன் எனக்கு கொஞ்சம் சூசகமாக சொல்லியிருக்காரு. அவருக்கு புரியும் இருமல் மருந்துனா என்னன்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் அவருடைய ஒப்புதல் வாக்குமூலம். இப்படிப்பட்ட ஒரு மனிதரை போய் அவர் ஒரு பெரிய கொள்கையாளர், அவர் ஈழ விடுதலைக்காக வந்து போராட வந்திருக்கிறவர், அவர் வந்து ஒரு தமிழ் இனத்தின் மீட்சிக்காக வந்திருக்கிறவர் அப்படின்னு அரசியல் தெரியாத ஒரு இளம் தலைமுறை, ஒரு சின்ன பசங்க விசில் அடிக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த விசில் அடிக்கிறேன் பாதி பேர் இந்த விஜய் பக்கம் போயிட்டாங்க. அதனால மன உளைச்சல்ல இருக்கிறார். அதனால அவர் மீது வந்து எனக்கு தெரிஞ்ச அவர் மேல நான் கோவப்படுறதை விட பரிதாபப்பட வேண்டிய அவசியமாக இருக்கிறது. ஏன்னா அவருக்கு ஸ்பான்சர் பண்ணவங்க, அவரை வந்து இவ்வளவு காலமா தூக்கி பிடிச்ச வெற்றி குமரன் மாதிரி பல பேர் வந்து வெளியே கிளம்பி போயிட்டாங்க. சார் அவர் இப்பவும் என்ன சொல்றாருன்னா, எனக்கு காசு தேவைப்பட்டுச்சுன்னா என் மச்சான் சுந்தர்சிக்கு ஆள் இருப்பேன், அவர் 1 லட்சம் கொடுறா, வெற்றிமாறன் தம்பிக்கு இருப்பேன், அவர் 10,000 கொடுறா, அப்படி வாங்கிப்பேன் அப்படின்றாரு சார். நான் அப்படி வாங்குறது கூட நான் தவறா சொல்லலை. அது வாங்குனதுக்கு பின்னாடி அவர் யாருக்காவது விசுவாசமாக இருந்திருக்கிறாராங்கிற ஒரு கேள்விதான். அவரை பொறுத்தவரையில அவருடைய அந்த ஈழ அரசியல் என்கிற விஷயத்தை தொட்ட நாள்ல இருந்து அவருக்கு எல்லா விதமான வந்து பின்னணியாகவும் பொருளாதார பின்புலமாகவும் இருந்தவர் மதுரையை சேர்ந்த பொறியாளர் வெற்றி குமரன். அவர் தான் அவரை எல்லாமே பார்த்துக்கிட்டாரு. அதாவது ஒரு ஒரு இது சொல்லுவாங்க, அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள், எங்கள் கைகளில் நிலம் இருந்தது, அவர்கள் கைகளிலே வேத புத்தகம் இருந்தது, அவர்கள் பேச தொடங்கினார்கள், முடிவிலே வந்து எங்களிடத்திலே வேதம் வந்தது, எங்கள் நிலம் எல்லாம் அவர்களுக்கு போய்விட்டது. அதாவது ஆட்டையை போட்டாங்க பேசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான். இப்போ சாகுல் கம்மி, தமிழ் முழக்கம் சாகுல் கம்மி, இதெல்லாம் பெரிய கோடீஸ்வரன், சாகும்போது ஏழையாகி தான் செத்தாரு. சார் அவங்களுடைய மகள் வந்து இன்றைக்கும் வந்து நாம் தமிழர்ல தானே சார் இருக்காங்க. ஏன் இருக்கிறாங்க சொல்லுங்க? நஷ்டஈடு, இழப்பீடு வந்து அவங்க அப்பா வந்து முழுக்க இழந்தது நாம் தமிழர் கட்சியில தான். இழப்பீட்டுக்காக அந்த பெண்கள் வந்து அங்கே இருக்காங்க. முழுக்க நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு மோசடி பேர்வழி. பொருளாதார ரீதியாக ஆம்பளைனா பணம் கொடு, பொம்பளைனா வந்து பாலியல் ரீதியாக சுரண்டு என்கிற ஒரு மோசமான குணாதிசயம் கொண்டவர். அவருக்கு எப்பொழுதுமே கொள்கை இருந்தது கிடையாது. அவருக்கு என்னன்னா ஒரு பாடி லாங்குவேஜோட ரொம்ப பிரம்மாண்டமா வந்து மேடையில பேசக்கூடிய ஒரு தன்மை அவர் வளர்த்திருக்கிறார். அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மை படத்துல சிவாஜி கணேசன் வசனம் பேசுறது மாதிரி ஒரு மேடையில யாரும் பேசுவார். அது ஒன்றை மட்டுமே வைத்துக்கொண்டு அவருக்கு எந்த நடத்தையும் கிடையாது, எந்த விதமான நன்னடத்தையும் கிடையாது, எந்த உண்மைத்தன்மையும் அவர்கிட்ட கிடையாது. அவரோடு யாராவது தொடர்ந்து பயணித்தவர்கள் யாரையாவது சொல்ல முடியுமா? அவரோட கடந்த காலத்துல பயணித்தவர் தான் ஐயநாதன். அவருக்கு நான் இப்ப குறிப்பிட்டு சொன்ன வெற்றி குமரன், எவ்வளவோ பேர், ஒரு பெரிய நிர்வாகிகள் கூட்டம் போறான். யாரு பின்னாடி இப்ப நிக்கிறாங்க தெரியுமா? வேல்முருகன் தலைமையில போய் நிக்கிறாங்க. வேல்முருகன் வந்து தமிழ் தேசிய உணர்வாளர்கள், நாங்கள் இவ்வளவு பேர் போராளிகள் வந்து நாங்கள் தெருவில் இறங்கி போராடிட்டோம், இனிமே நாங்கள் போய் அதிமுகவுக்கோ திமுகவிலேயோ போய் நிற்க முடியாது, எங்களுக்கு இந்த அரசியல்ல நாங்கள் பழகிட்டோம், அதனால நீங்க தலைமை ஏற்க வாங்க என்று திருச்சியில மாவீரர் தினத்திலும் ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அவங்க அத்தனை பேருமே அணி திரண்டு வேல்முருகனுடைய தலைமை ஏற்பதற்கு தயாராயிட்டாங்க. இவருக்கு தலைமை பண்பு இல்லை என்பது நாம் தமிழர் கட்சியிலே பயணித்த அத்தனை பேரினுடைய ஒரு ஒருமித்த கருத்தாக மாறி இருக்கிறது. நாக்பூர் தான் இவரை இயக்குது அப்படின்னா நாக்பூருக்கு என்ன நோக்கம்? ஏற்கனவே எச் ராஜா பேசிட்டு இருக்கிறாரு, பாஜக காரங்க பல பேர் திட்டி பேசி இருக்கிறாங்க. ஏன் இப்ப சீமான கையில் எடுத்திருக்கிறது காரணம்? பாஜக வந்து தன்னுடைய மண்டமில் இருக்கிற கொண்டையை மறைக்க முடியாம பல முறை வந்து அது ஒரு பார்ப்பன கட்சி, ஒரு உயர் சாதி நலன்களுக்கான கட்சி, தமிழர்களுக்கு விரோதமான கட்சி என்பதை மக்கள் வந்து அடையாளம் கண்டு கொண்டாங்க. சரி, தமிழ்நாட்டிலே பாஜகவுடைய பருப்பு வேகாததுக்கு பெரியார் சித்தாந்தம் தான் காரணம். அதை வந்து முழுக்க திமுக கூட காரணம் என்று நான் முழுமையாக சொல்ல மாட்டேன். திமுக என்பது ஒரு தேர்தல் அரசியல் சார்ந்த இயக்கம். கொள்கை ரீதியாக மக்கள் என்னவா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, பெரியார் அடையாளம் காட்டியதுனால எந்த இடத்திலே நாம் அரசியலையும் வந்து மதத்தையும் எந்த இடத்திலே வந்து சாமி கும்பிட போறது வேற, வாக்குச்சாவடிக்கு ஓட்டு போட போறது வேற.
தேர்தல் அரசியல் என்பதும் கடவுள் நம்பிக்கை என்பதையும் இன்னும் கலக்க முடியலைங்க. இப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லா கோவில்களையுமே பாஜகவினுடைய ஒரு கிளைக்கழகமாக மாற்றிவிட முடியும் என்ற ஒரு மூட நம்பிக்கையோடு அவங்க பயணிக்கிறாங்க. அது நடைமுறையில சாத்தியப்படல. அதற்கு தடையாக இருப்பது யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பெரியார் விதைத்த கருத்துக்களும் கடந்த காலங்களில் திமுக வந்து தொடர்ந்து மேடைகளில் உரையாடியதும் ஒரு பெரிய காரணமாக இருக்கிறது. அப்ப இதை தகர்க்காமல், பெரியார் என்கிற தத்துவத்தை தகர்க்காமல், அந்த சித்தாந்தத்தை தகர்க்காமல், நாம் மதவாத சிந்தனையை இந்த மண்ணிலே கொண்டு வந்து சாதியவாத சிந்தனையை கொண்டு வந்து சேர்க்க முடியல. சனாதன கோட்பாட்டை வந்து ஏற்பதற்கு பெரியார் ஒரு பெரிய தடைக்கல்லாக இருக்கிறார். அதனாலதான் அவர் இறந்தே அரை நூற்றாண்டு கடந்து விட்டது. 1973 பெரியார் இறந்துட்டார். ஏறத்தாழ அரை நூற்றாண்டு கடந்த பின்பு இன்னைக்கும் பெரியார் சிலையை அவமதிக்கணும்னு நினைக்கிறான், உடைக்கணும்னு நினைக்கிறான், அந்த சிலையை அகற்றணும்னு ஒருத்தர் பேசுறான். உயிரோட இருக்கிற தலைவர்களை விடவும் பெரியாரின் சிந்தனை வந்து உயிரோடு இருக்கிற காரணத்தினால எல்லாரையும் விட அதிகமா அச்சப்படுறான். அப்ப அவன் என்ன நினைக்கிறான்னா, கருப்பு சட்டை போட்டு கடந்த காலத்துல பெரியார் கோட்பாடுகளை பேசிய ஒரு ஒரு திருட்டு ஒரு கேரக்டர் வந்து ஒரு கருப்பு ஆட்டை கண்டுபிடித்து அவரு மாதிரியே பேசி அவர் கருத்துக்களை எல்லாம் பேசி மக்களை வந்து இளைஞர்களை அணி திரட்டிட்டு அது ஊரா பொய்ன்னு ஒரு ஆளை சொல்ல வச்சோம்னா எளிதாகி விடும் அப்படிங்கிறதான் துரோகி உருவாக்கும் வேலை. அதாவதுங்க, மரத்திலிருந்து செய்யப்பட்ட கோடாரி காம்பு மரத்தை வெட்டுவதற்கு பயன்படுவதை போல திராவிட இயக்கத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு பிரச்சார கருவியாக திகழ்ந்த சீமானை வைத்துக்கொண்டு இந்த மரத்தை வெட்டணும்னு நினைக்கிறான். திராவிட இயக்கம் என்கிற ஒரு காலங்காலமாக இங்கு நிலைத்திருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை இந்த மரத்தை வெட்டணும்னு அவன் நினைக்கிறான். அதற்கு ஒரு கோடாரி காம்பாக ஒரு பயன்படுறாரு. அதனால சரியா சொல்ல போனா ஒரு துரோகியாக சீமான் வந்து மிக சிறப்பாக செயல்பட்டு. அவர் இன்னொரு விஷயத்தையும் கேள்வி எழுப்புறாரு, பெரியாருக்கு சமூனிக்கு என்ன சம்பந்தம், எங்க ஐயா ஆனமுத்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாரா அவரு அப்படின்னு. அவருக்கு ஆனமுத்த பத்தி எல்லாம் தெரியுமா முதல்ல, இல்ல பெரியாரை பத்தி தெரியுமா? அவருக்கு எப்படின்னா, முதல்ல ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், அவருக்கு எந்த வாசிப்பு பழக்கமும் கிடையாது, எல்லாமே செவி வழி செய்தி தான். அவர் என்ன செய்வார்னா, ஒரு கருத்தரங்கத்துல வந்து குளத்தூர் மணி மாதிரி ஒருத்தர் பேசுறத அப்படியே உள்வாங்கிட்டு ஒரு சினிமா டயலாக் அவர் அப்படியே அடிச்சு விட்டுவார். அந்த ஆற்றல் வந்து அவருக்கு இருக்கு. உன்னை உள்வாங்கிக்கிட்டு வேற நான் வந்து பேசுவார். இது வந்து பல பேருக்கு இருந்திருக்கு. நீங்க எம்.ஆர். ராதாவுக்கு வந்து இவருக்கு எழுத படிக்க தெரியும், ஆனா படிப்பறிவு இல்லை அவருக்கு. அதாவது அவருக்கு படிப்பு சார்ந்து அவருக்கு வாசிப்பு பழக்கம் இல்லாத ஒரு சீமானு. எம்.ஆர். ராதாவுக்கு எழுத படிக்க தெரியாது, டயலாக் சொல்லுவாங்க, அது உள்வாங்கிட்டு அவர் ஸ்டைல தான் அவர் அடிப்பார். அது ஒரு வகையான ஒரு திறன். அது அந்த திறமை வந்து சீமான் இருக்கிறது. அதனால ஒரு டயலாக் சென்ஸ் உள்ளவர். நீங்க தவசி படத்துல வந்து வசனம் எழுதுனது சீமான் தான். அந்த பேர் வராது. என்ன காரணமா, அவர் டைரக்டரா வந்து இயங்க முடியாம போயிடும், வசனகர்த்தான்னு சொல்லிடுவாங்க. ஆட்டோகிராஃபுக்கு அவர் தான் வசனம் எழுதுறாரு. ஆட்டோகிராஃபுக்கு ஆமா, நிறைய படங்களுக்கு ஒரு வசனம் எழுதி இருக்கிறாரு. நல்ல படங்களாச்சு. ஆமா, அது எல்லாம் ஏன்னா அப்ப அவருக்கு பொருளாதார ரீதியா அவருக்கு பெரிய பின்னடைவான காலகட்டம், அவருக்கு படமே கிடைக்கல. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா தவசி படத்துல என்ன நீங்க பாத்தீங்கன்னா, துளசி கூட வாசம் மாறும்டா, தவசி மாற மாட்டான்டா அப்படின்னா டைலாக் இருக்கு இல்லையா? இதெல்லாம் சீமான் டைலாக், பயங்கரமான. அதைத்தான் நீங்க ஜெயம் படத்துக்கு இவர்தான் டைலாக். நான் வந்து ஏழையா கூட இருப்பேன்டா, கோழையா இருக்க மாட்டேன் அப்படின்னு நிறைய டைலாக் வச்சிருப்பாப்ல அவரு. இந்த டைலாக பூரா அவர் மேடையில வந்து என்ன செய்யறாருன்னா, வாயை வாடகைக்கு விட்டு பிழைக்கிறதுனால இதை பூரா இங்க பேசுறாரு. அதனால பெரியாரை தகர்ப்பது அப்படின்னு ஒரு RSS உடைய அஜெண்டாவை சீமான் செயல்படுத்துறாரு. அதற்கு ஒரு பொருத்தமாக அவர் என்ன செய்யறாருன்னா, கருப்பு டிஷர்ட் போட்டுக்கிட்டு 2 கைகளையும் அப்படியே விரித்து, பறவை மாதிரி விரித்து இப்பெல்லாம் பேசுறது மூலமாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு இளைஞர்களுக்கு மத்தியில ஒரு சிறிய ஒரு இதை உருவாக்கி இருக்கிறார், சலசலப்பு உருவாக்கி இருக்காரு. பெரியவர் ஆணைமுத்தையும் தந்தை பெரியாரையும் எதிரெதிரா நிப்பாட்டுறதை எப்படி? அதாவது இது எப்படின்னா, ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்கள் மாதிரி. அவங்க 2 பேருமே ஒண்ணுதான், வேற வேற கிடையாது. வேற பக்கம் கூட இல்ல, 2 பேரும் ஒரே நாணயத்தின் ஒரே பக்கம். ஆமா, ஒரு பூவினுடைய ஒரு இதழையும் இன்னொரு இதழையும் பிரிச்சுட்டு இது 2 வேற வேற பூன்னு சொல்றது மாதிரி ஒரு இயற்கைக்கு முரணான விஷயம் தான். இதுல என்னன்னா, அவர் நிதானம் தவறி பேசுகிறாரு. சீமான் வந்து ஒரு முறை இருமுறை இல்லை. நீங்க திராவிட சுடுகாடுன்னு மெரினாவை சொன்னாரு, எவ்வளவு ஆபாசமா பேசினாரு. அதுல என்ன வேடிக்கையான விஷயம்னா, 2 ஆம்பளைகளுக்கு மத்தியில ஒரு பொம்பளை படுத்து கிடக்கான்னு சொன்னார்ல, இலை மலர்ந்தால் ஈழம் மலருன்னு நீ மேடைக்கு மேட பேசுனீங்க, நீ கூலிக்கு தானே நீ கத்துன. நீ அந்த காலகட்டத்துல நான் கூட இருக்கேன், அதனால சொல்றேன். நான் வந்து அவருடைய நான் வந்து திரைப்பட துறையில இருந்தா அவர் பகலவனுடைய கதை விவாதத்துல நான் பங்கேற்றேன். நான் விஜயோட பகலவன். ஆமா, அது கடைசி நேரத்துல அது வந்து நடக்கல, அந்த படம் நடக்கல. அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்ல நான் கூட இருந்திருக்கேன். இந்த டி நகர்ல இருக்கக்கூடிய பெனின்சுலா ஹோட்டல்ல தான் உட்காந்து நாங்க பேசுவோம் தினசரி உட்காந்து. அதனால அவரோட நான் பயணித்தவன். நான் அவரும் ஒரே மாவட்டம், சிவகங்கை மாவட்டம். அவர் அரணியூரை சேர்ந்தவர். என்னோட வீடு வரைக்கும் அவர் வந்திருக்கிறாரு. அவர் நிறைய பயணித்திருக்கிறோம். நான் வந்து அவரை நம்பியது பெரியார் கருத்துக்களை சிறப்பாக பேசுகிறார் என்று நான் அந்த காலகட்டத்தில்
2009 வரைக்கும் அவர் அப்படிதான் இருந்தாரு. அதனுடைய அடிப்படையில அவரை நான் மிகுந்த நம்பிக்கைக்குரியவராக பார்த்தேன். அப்படிதான் சுபவி போன்றவர்களோ, குலத்திருமணி போன்றவர்களோ, அரியமதி போன்றவர்களோ எல்லாருமே நம்பினாங்க ஒரு இடத்துல. அதற்கு நேர் விரோதமான இன்னொரு இடத்துல காசுக்காக அவர் பணத்துக்காக அப்படி மாறிட்டாரு அப்படிங்கிறத தவிர அவருக்கு எந்த நிரந்தர கோட்பாடுமே கிடையாது. பிரபாகரனுக்கு எதிராக அவர் பேசினாலும் ஆச்சரியப்பட மாட்டேன். இல்ல ஆல்ரெடி அவர் தானே பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவங்க எப்படின்னா சிங்கள இனவெறியை தமிழ் இனவெறியாக மாத்தி இருக்கிறாரு. நீங்க என்னன்னா ஒரு ஆதிக்கம் இன்னொரு சமூகத்திற்கு எதிராக இயங்கக்கூடாது என்பதுதான் விடுதலையினுடைய அடிப்படை. எல்லா விடுதலைக்குமான அடிப்படை என்னன்னா என்னுடைய ஆதிக்கத்தை நீ ஏற்றுக்கொள்ள யாருமே சொல்லக்கூடாது, எல்லாரையும் சமமாக நடத்த வேண்டும் அப்படிங்கிறதுன. இவர் என்ன செய்யறாருன்னா இதுவரைக்கும் தமிழருடைய பற்று சார்ந்து மொழி சார்ந்த விஷயங்களை யாரும் இனவெறியாக மாத்தியதே கிடையாது. இன்னொன்னு, பெரியாரை வாழ்நாள் முழுக்க போற்றிய பாவேந்தர் பாரதிதாசனை பெரியாருக்கு எதிராக நிறுத்துற வேலை செய்யறாரு பாருங்க. புதுச்சேரியினுடைய தமிழ்தாய் வாழ்த்து பாடல் அப்படின்னா அதை எழுதுனது யாரு? பாவேந்தர் தானே. பாவேந்தர் பாரதிதாசன் யாரு? திராவிட இயக்கத்தினுடைய பெருங்கவிங்க. அந்த பாட்டை செலக்ட் பண்ணது கலைஞர். அதாங்க அதை முழுக்க முழுக்க பாரதிதாசனை போற்றியது பெரியாரு. திருக்குறள் மாநாடு நடத்துனது பெரியார். ஆனா நேத்து பேட்டியில அவர் சொல்றாரு திருக்குறளை நீங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அவர் கம்பனைத்தான் விமர்சனம் செஞ்சிருக்காரு. கம்பனுடைய தமிழை நான் ஏற்கிறேன், ஆனால் அவன் கொண்டு சேர்த்திருக்கக்கூடிய ஆரிய தத்துவத்தை நம்ம ஒரு நாள் ஏற்க முடியாது அப்படிங்கிற விமர்சனத்தை தான் வச்சிருக்கிறாங்க. ஆனா இவங்க தந்திரமா என்ன செய்யறாங்கன்னா கம்பராமாயணம் குறித்த வைத்த விமர்சனத்தை எல்லாம் திருக்குறள்னு சொல்லி ஒரு புரட்டுவாதத்தை வழக்கமாக வலதுசாரிகள் பேசுவாங்க, RSS காரங்க பேசுவாங்க. அவங்களெல்லாம் தாண்டி நம்ம பேசணும்டா அப்படின்ட்டு ஏற்கனவே நான் பங்கு பெற்ற ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல ஒருத்தன் ஈவேரான்னு பேசினான். ஒரு அடியால் வேலை பார்க்குற ஒருத்தன் ஈவேரான்னு பேசினான். அப்ப இவங்க எல்லாருமே கூலிப்படையா மாறிட்டாங்க. நாக்பூரினுடைய கூலிப்படையில வேலைக்கு சேர்ந்திருக்கக்கூடிய சீமான் தன் விசுவாசத்தை காட்டுவதற்காக பெரியாரை தகர்க்கிற வேலையை செய்கிறாரு. பெரியாருக்கு எதிராக பேசியவன் பூராமே அவன் தான் தகர்ந்து போயிருக்கான். திராவிடத்தை ஒழிப்போம்னு சொன்னவன் பூரா அவன் தான் ஒளிஞ்சு போயிருக்கான். இந்த 8% கூட எதிர்காலத்தில் அவருக்கு எதுவுமே இல்லாம போகும்போது அவருடைய அரசியல் முடிவுக்கு வருவதற்கான அடையாளம். இப்போ பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட கட்சிகள் அப்படின்னா தமிழ்நாட்டில் பாஜகவை தவிர எல்லா கட்சிகளும் பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டதுதான். சமீபத்தில் அது ஆட் ஆயிருக்கிறது தமிழக வெற்றி கழகம். அந்த தரப்பு இன்னும் அமைதியாகவே இருக்கிறது. இல்லை, அவருக்கு இன்னும் போய் தகவல் சேர்ந்திருக்கிறார். ஏன்னா அவருக்கு மாணவி விஷயமே 23ஆம் தேதி நடந்த சம்பவத்திற்கே 30ஆம் தேதி தான் அவர் ஆளுநர் மாளிகைக்கு புறப்பட்டு போனார். ஒரு வாரம் கழிச்சு தான் அவருக்கு தகவல். அந்த காலத்துல என்ன இன்லாண்ட் லெட்டர்னு ஒன்று எழுதுவாங்க. அதுக்கு முன்னாடி பறவை காலில் நீங்க புறாவுடைய தூதுலாம் ஒன்று இருக்கு இல்லையா, அது மாதிரி பனையூர் பங்களாவுக்கு இன்னும் தகவல் போய் சேரவில்லை. அதனால அவர் விழித்துக் கொள்ளுகிற போது இந்த தகவல் அவருக்கு சேரும். நிச்சயமா கண்டிப்பார். ஓகே, பெரியாருக்கு எதிரான கருத்துக்களை அவர் நிச்சயமா கண்டிப்பாரு. ஆனா அவருக்கு இன்னும் தகவல் போய் சேரல. பல படிநிலைகள் இருக்கிறது. சீமானை கண்டிப்பாரா சார்? கண்டிப்பா. பெரியாருக்கு எதிராக யார் பேசினாலும் சீமா விஜய் அவர்கள் அதற்கான எதிர்குரலாக அவர் மாறுவார். ஏன்னா கமலாலயத்திலேயே பெரியாருடைய தத்துவம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. பார்ப்பனர்களை தலைவர்களாக காட்டினால் இந்த கட்சி ஒர்க் அவுட் ஆகாதுன்னு தானே அவன் எச் ராஜாவை கைவிட்டுட்டு இலகணேசன் மாதிரி ஆட்களை விட்டுட்டு படிநிலையில எங்கே நிற்கிறான்? பொன் ராதாகிருஷ்ணன் வந்தான், தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலைட்ட நிற்கிறான். அப்ப பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடியவர்களை தலைவராக காட்டினால்தான் சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில காட்டினால்தான் பிஜேபியை அரசியல் பண்ண முடியுங்கிற நிலைமையில அவன் கட்சியே இருக்கு. இவர் சொல்றாரு சமூக நீதி எங்கே இருக்கிறது? சமூக நீதி கமலாலயத்திலே இருக்குங்க. நீங்க சமூக நீதி என்பது ஒவ்வொரு தமிழனுடைய வீடுகள்லையும் இருக்கு. ஒவ்வொரு சாமானிய மக்களினுடைய முதல் தலைமுறை பட்டதாரியாக எவன்லாம் படிச்சிருக்கிறானா அவனுக்கு அத்தனை பேர்ட்டையுமே சமூக நீதி தான் அவனுடைய வாழ்க்கைக்கான உயரமாக இருக்கிறது. சீமானுக்கு மேடையிலே பேச கற்றுக் கொடுத்தது கூட திராவிட இயக்கம் தானே. சீமானே முதல் பட்டதாரி தானே, அவங்க அப்பா படிக்காதவர் தானே, முதல் பட்டதாரி தானே. சமூக நீதி என்பது சீமானிடமே இருக்கிறது. காளிமுத்து மறைந்து விட்டார், இல்லாட்டினா சமூக நீதி என்ன என்று அவருக்கு பாடம் நடத்தியிருப்பார். எப்படி பெரியார் இவ்வளவு பெரிய கல்ட்டா மாறுறாரு? இந்த பிம்பத்தை தொடவே முடியாது அப்படின்ற ஒரு பூதாகரம் இருக்குல்ல, அது எப்படி பெரியாருக்கு சார்? உலகத்திலே எந்த தீர்க்க தரிசிகளாவது தேவ தூதர்களாவது எவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஞானிகள் என்று சொன்னவர்களாவது என்னை பின்பற்று என்று சொன்னவர்கள் உண்டு. என்னிடத்தில் சரியாக இருக்கும் பட்சத்தில் பின்பற்று சொன்னது யாருமே கிடையாது. என்னுடைய கருத்து தவறானது என்றால் நீ ஏற்றுக்கொள்ளாதே, என்னை பின்பற்ற வேண்டிய அவசியமே இல்லை என்று சொன்னவர்கள் அவரு. நீங்க துறவிகள் என்று சொல்லுகிறவன், இந்த உலகமே மாயை என்று சொல்லுகிறவன் என்ன சொல்றான்? இது எல்லாமே மாயைன்னு சொல்லி கொடுத்து விட்டு கோடிக்கணக்கான சொத்துக்களை இன்னைக்கு கார்பரேட் சாமியார்கள் சொத்துக்களை மாத்திக்கிட்டே இருக்கானா இல்லையா? நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம். பெரிய நடனம்லாம் ஆடுறான். ஆனா தன்னுடைய பூர்வீக சொத்துக்கள் அத்தனையுமே, ஒரு ஜமீன்தாருடைய பாரம்பரியமாக இருந்து வந்த பூர்வீக சொத்துக்கள் அத்தனையுமே தான் நம்பிய கொள்கைக்கு அவர் எழுதி கொடுத்தாரு ட்ரஸ்ட்டுக்கு. இப்ப துறவி யாரு? இந்த உலகமே மாயை என்று சொன்னவன் துறவியா?
தன் சொத்துக்களை தான் நம்பிய கொள்கைக்காக எழுதி கொடுத்தவன் துறவியான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, மக்களுக்கு தெரியும்ல. நீ வந்து ஒரு கருத்தை பேசி நீ காசு சேர்க்கிறியா, அந்த கருத்துக்காக நீ உன்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் நீ இழக்கிறியாங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அவரிடத்திலே பணிபுரிந்த அண்ணாதுரையும் அவரிடத்திலே வந்து பெரியாரிடத்திலே வந்து பணிபுரிந்த கலைஞர் அவர்களும் முதலமைச்சராகிற போது அவர் அதிகார மையத்தை நோக்கி நகராமல் சமூக சீர்திருத்தத்திற்காக மட்டுமே வாழ்ந்திருக்கிறார்ல. அவருடைய தியாகத்தை வந்து தமிழ் மக்கள் வந்து அவங்களுக்கு தெரியும்ல. அவருடைய கடவுள் மறுப்பை மட்டுமே வைத்துக்கொண்டு பெரியாரை வந்து வெறுக்க வைத்து விடலாம், பொதுமக்களிடமிருந்து விலக்கி வைத்து விடலாம் என்று அவர்கள் போட்டு திட்டம் எதுவுமே படிக்கலையே. கடவுள் மறுப்பே கூடாதுன்னு சொன்ன மதத்தை பின்பற்றுபவர்களும் பெரியாரை கொண்டாடுறாங்க. எல்லாருமே இப்ப இஸ்லாமியர்கள் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், அவங்க பெரியாரை பின்பற்றதானே செய்யறாங்க. அவங்க அந்த கடவுள் மறுப்புங்கிற ஒரு ஏரியாவை விஜய் சொன்னது மாதிரி தான், அதை ஒரு வரியை தூக்கி வச்சுட்டு மிச்சத்தை நாங்க ஏற்றுக்கொள்றோங்கிற இடத்துக்கு எல்லாருமே இருக்கிறாங்க. இறை நம்பிக்கையாளர்கள் அனைவருமே. அதாவது சாதி என்கிற நச்சு மரம் வெட்ட வெட்ட தலைத்து கொண்டே இருக்கிறது. கடவுள் என்கிற அடிமரத்தை வெட்டாமல் சாதி என்கிற கிளை மரத்தை என்னால் சாய்க்க முடியவில்லைன்னு பெரியார் சொல்றாரு. அப்ப அவருடைய நோக்கம் வந்து கடவுள் அல்ல. அவரை பொறுத்தவரையில கடவுள் இல்லை, இல்லாத கடவுளை அவர் எதிர்க்க போறாரு. வழிபாடு செய்வதற்கு கட்டணம் கேட்காத ஒரு கடவுளை, பிறப்பால் உயர்வு தாழ்வு கற்பிக்காத ஒரு மதத்தை நான் எதற்காக எதிர்க்க போகிறேன்கிறார்ல. அப்போ மனித நேயம்தான் அவருடைய குறிக்கோளாக இருக்கிறது. அவர் ஒருபோதும் வந்து தன்னை முதன்மைப்படுத்தி கொண்டு தன் மீது ஒளிவட்டத்தை உருவாக்குவதற்கு அவர் ஒரு நாள் முயற்சி செஞ்சதே இல்லையே. அதனால அவர் புகழை வீழ்த்துவதற்கு சீமான் மட்டும் இல்ல, எத்தனை பேர் திரண்டு வந்தாலும் உங்களுக்கு நிரந்தரமா தோல்வி. ஏன்னா பெரியார் உலக தலைவர், நீ உள்ளூர்ல விலை போகாதவன், ஒன்றிய கவுன்சிலருக்கு தகுதி இல்லாதவன். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு நன்றி சார்.